முதல் ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வரும்பொழுது அதுல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்னவென்றால், அதானி குடும்ப நிறுவனங்களில அதானி குடும்பம் வரம்புக்கு மீறிய பங்குகளை வாங்கி இருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு இருக்கு. இதுதான் காங்கிரஸ் கட்சி இதை செபி விசாரிக்க வேண்டும், ஒரு என்கொயரி நடத்த வேண்டும். செபியோட வேலை, ஏன்னா ஒரு ப்ரொமோட்டர் குரூப் ஒரு லிமிட்டுக்கு மேல ஷேரை வாங்கக்கூடாது. அதை தாண்டி அவங்க வாங்கியிருக்காங்க. அதை எப்படி வாங்கினாங்க, யார் மூலமா வாங்கினாங்க, எங்க இருந்து பணம் போச்சு, அந்த ஃபண்டுக்கெல்லாம் யார் முதலாளின்றதை விசாரிங்க அப்படின்னு சொல்லி தான் ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டை வைத்து காங்கிரஸ் கட்சி ஒரு வினா எழுப்பிடும். அது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போச்சு. உச்ச நீதிமன்றத்துல செபி என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஃபண்ட் எல்லாம் யாரெல்லாம் இந்த கம்பெனியுடைய ஷேர் வாங்கினாங்களோ அந்த ஃபண்டோட முதலாளி யாரெல்லாம் எங்களால கண்டுபிடிக்க முடியல, அது யாருன்னு எங்களால முடியல. ஒரு பிளாங்க் வால், அதாவது ஒரு சிவரை நாங்க போய் அடைஞ்சிட்டோம். அதுக்கு தாண்டி எங்களால எந்த ஒரு உண்மையோ அந்த இருக்கிற விவரங்களோ எங்களால எடுக்க முடியல அப்படின்னு ஒரு மனு தாக்கல் செய்தாங்க. அதனால சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, எந்த ஆதாரமும் இல்லை, அதனால என்கொயரியை க்ளோஸ் பண்ணாங்க. இது ஆகி ஒரு வருஷம் ஆயிப்போச்சு. இப்ப ரெண்டாவது ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்திருக்கு. ரெண்டாவது வந்திருக்க ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, செபி, அதாவது அந்த அமைப்புடைய தலைவி மாதவி பூரி புச் அவர்கள் அந்த ஒரு ஃபண்ட்ல 2015 முதலீடு செஞ்சிருக்காங்க. அவங்க 2015 முதலீடு செஞ்சது தப்புன்னு நான் சொல்லவே வரல. ஏன்னா இப்ப ஹிண்டன்பர்க் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க எந்த ஃபண்ட்ல முதலீடு செஞ்சிருக்காங்களோ அந்த ஃபண்டின் மூலமாக தான் வினோத் அதானி இங்க பங்குகளை, அதானி குடும்பத்தினுடைய பங்குகளை வாங்கி விலையை ஏற்றி இருக்கிறாரு. அந்த லிமிட்டுக்கு மேல ஷேரை வாங்கியிருக்காரு. அதனால செபி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போட்ட அபிடவிட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஃபண்டுக்கெல்லாம் யாரு முதலாளின்னு எங்களுக்கே தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது பொய். அதனால மீண்டும் விசாரிக்க வேண்டும். இந்த விசாரணையை ஒரு ஜேபிசி நடத்த வேண்டும். செபியே இந்த விசாரணை நடத்தினா இப்படிதான் மூடி மறைச்சிருவாங்க. அதற்காக தான் காங்கிரஸ் கட்சி மீண்டும் செபியோட நடத்தை, அதானி குடும்பத்தோட நடத்தை விசாரிக்க வேண்டும். அதை நடத்த வேண்டும் என்றால் ஒரு கூட்டு பாராளுமன்ற குழு தான் இதை நடத்த வேண்டும். அதனால போட்ட அபிடவிட் பொய். ஒரு செபி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போட்ட அபிடவிட் பொய் என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது மிகப்பெரிய தவறு, அது குற்றம். அவர்கள் ஒரு அரசமைப்பு, அவர் ஒரு அரசமைப்பு ஒரு சுப்ரீம் கோர்ட்ல போய் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு போட்ட அபிடவிட் முழுக்க போய். ஏன்னா அந்த ஃபண்டை பத்தி இவங்களுக்கு நல்லா தெரியும், அந்த ஃபண்டை யாரு நடத்துறான்னு இவங்களுக்கு நல்லா தெரியும், அந்த ஃபண்டோட இவங்களுக்கு நேரடி வர்த்தகம் இருந்திருக்கு, அந்த வர்த்தகம் தப்பு கிடையாது, அந்த ஃபண்டை நடத்துறவரை இவங்களுக்கு பர்சனலா தெரியும். அதனால இந்த ஃபண்டு யாருன்னே எங்களுக்கு தெரியாதுன்னு போட்ட அபிடவிட் போய். அதனால இதை மீண்டும் விசாரிக்க வேண்டும். அதானி குடும்பத்துடைய பங்குகளை அவர்களே வாங்குகிறார்கள் ஓவர் இன்வாய்ஸ் பண்ணி. ஓவர் இன்வாய்ஸ்னா ஒரு பொருளை அதிக விலை கொடுத்து வேண்டுமென்றே வாங்கி அதுல வர எக்ஸ்ட்ரா பணத்தை திருப்பி கமிஷனா வாங்கி அதை வெளிநாட்டுக்கு அனுப்பி அந்த பணத்தை அந்த ஃபண்டுக்குள்ள போட்டு அவங்களுடைய ஸ்டாக்கையே வாங்கி அவங்க ஸ்டாக் விலையை பொய்யான வகையில உயர்த்துகிறார்கள். இது பேர் தான் ரவுண்ட் ட்ரிப்பிங். இதை கண்டிப்பாக விசாரணை செய்துதான் ஆக வேண்டும். செபியோட தலைவி இந்த விசாரணை முடியும் வரையாவது பதவி விலக வேண்டும். அந்த உண்மையை அடிமட்டு தொண்டனோட உணர்வை நன்கு புரிந்திருக்கிறார் என்று அர்த்தம். பாஜக என்பது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு பாய்சன். அந்த மரத்துக்கு அடியிலேயே அந்த விஷக்காத்துக்கு வீசினாவே எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் பொசுங்கி விடும். அதை தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிக்கின்ற அரசியல் கட்சி தான் பாஜக. பாஜகவுடன் கூட்டு வைத்தால் தமிழ்நாட்டிலே விளங்காது என்ற உண்மையை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர் புரிந்திருக்கிறார் என்பது அர்த்தம். யார் காரணம் எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் சவுக்கு சங்கர் அருவருப்பான கருத்துக்களை சொல்கிறார் என்பதில் எனக்கு இன்னும் கருத்து வேறுபாடு கிடையாது. அவர் தகாத கருத்துக்களை சொல்கிறார், கொஞ்சம் மிகைப்படுத்தி சில கருத்துக்களை சொல்வார், சென்சேஷனலாக பொய்யான கருத்துக்களை சொல்கிறார் என்பதில் எனக்கு எதுவும் கருத்து வேறுபாடு கிடையாது. அது எனக்கு தெரியும். அவர் என்னை பத்தியே பல கருத்தெல்லாம் சொல்லியிருக்காரு. ஆனா அவரை தண்டிக்க வேண்டும் என்றால் அவர் மீது வழக்கு போட வேண்டுமா, மற்ற பிரிவுல தான் அவர் வழக்கு போட வேண்டும் என்று என்னுடைய கூண்டாஸ் அவருக்கு பொருந்துமா இல்லையா என்பது சந்தேகம் தான். என்றால் போன வாரமே உயர்நீதிமன்றம் கூண்டாஸ் வழக்கை நிராகரித்தார்கள். மீண்டும் அதாவது நிராகரித்த பின்னர் 3 நாட்களில் மீண்டும் கூண்டாஸை போடுவது என்னை பொறுத்த வரைக்கும் பொருத்தமாக நடவடிக்கை அல்ல. படித்தேன். ஆனால் பொதுமக்களுடைய இதனால் இங்கு சேவைகளுடைய தரம் உயருமா, வரி உயருமா, இந்த நகராட்சியோடு மாநகராட்சியோடு சேர்க்கப்படும் பகுதிகள் அதோடு ஒப்புக்கொள்வார்களா? குறிப்பாக கண்டனூர், கோட்டையூர், கோவிலூர்,
மாநகரி ஆகிய பகுதிகளில் இருப்பவர்கள் இதில் இணைவதற்கு தயாராக இருக்கிறார்களா? அப்படி இணைந்தால் அவர்களுடைய பிரதிநிதித்துவம் குறைக்கப்படும், அதை ஏற்றுக்கொள்கிறார்களா? சொத்து வரி கூடுமா? பல கேள்விகள் இருக்கின்றன. அதெல்லாம் காலப்போக்கில் தான் அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் வரும். மக்களுடைய கருத்துக்களும் இனிமேல் தான் வெளிவருவார்கள். சொத்து வரி கூடுமா என்பது ஒரு பல பேருடைய மனதில் இருக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறி. அதே வேளையில சில பகுதிகளிலே இதோட மாநகராட்சியோட சேர்த்து விட்டார்கள் என்றால் அவர்களுக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் போய்விடும். அதனால அவர்கள் சிலர்கள்லாம் பாதிக்கப்படுவார்கள். அதனால பிரதிநிதித்துவமும் குறைந்துவிடும். ஏன்னா பலரெல்லாம் இப்ப நகராட்சியா இருக்கிறதுக்கெல்லாம் அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் வார்டு பிரதிநிதித்துவம் குறைந்துவிடும். இதுக்கெல்லாம் அந்தந்த பகுதியை சார்ந்தவர்களுடைய கருத்தை இனிமேதான் கேட்டு ஆராய வேண்டும். எனக்கு ஒரு பழக்கம் கிடையாது, நான் அட்வைஸ் கொடுக்கிற நிலையில இல்லை. அவர் நிலைப்பாடை முதலை சொல்ல வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு நிலைப்பாடை சொல்ல வேண்டும். இப்ப என்ன கேக்குறீங்கல்ல, ஹிண்டன்பர்கை பத்தி என்னுடைய நிலைப்பாடை கேக்குறீங்க, அந்த மாதிரி விஜய் அவரோட நிலைப்பாடை சொல்ல வேண்டும். சவுக்கை பத்தி என்ன கேக்குறீங்க, நான் என்னோட நிலைப்பாடை சொல்கிறேன், அதை பற்றி அவரோட நிலைப்பாடை சொல்ல வேண்டும். காவேரியை பற்றி ஒரு நிலைப்பாடை சொல்ல வேண்டும். ஜிஎஸ்டியை பற்றி ஒரு நிலைப்பாடை சொல்ல வேண்டும். இந்த மாதிரி காரைக்குடி மாநகர ஆட்சி ஆயிருக்குன்னு சொல்லிருக்கீங்க, அதை பற்றி ஒரு நிலைப்பாட்டை சொன்ன பின்னர் தான் அவருடைய அரசியல் பயணம் தொடங்குகிறதாக நான் கருதுவேனே தவிர, கட்சி ஆரம்பிக்கிறேன் என்று சொன்ன உடனே அரசியல் பயணம் தொடங்கியதாக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நீட் தேர்வு என்ன கேட்டீங்க? 6-7 கேள்வி கேட்டீங்க. அந்த 6-7 கேள்விக்கு அவர் கருத்து சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நிலைப்பாட்டை சொன்னால்தான் அவருடைய அரசியல் நிலை என்று நண்பர்களுக்கு தெரியும். நீட் தேர்வை பற்றி தமிழ்நாட்டில் ஒன்றும் ஒரு பெரிய இல்லை, எல்லாருக்கும் ஒட்டுமொத்த கருத்து தான். அது ஒரு ஆன்டி ஃபெடரல், அது ஒரு கோச்சிங் கிளாஸ் போறவங்களுக்கு தான் அது ஒரு அட்வான்டேஜா இருக்கு, அதனால வேண்டாம்னு சொல்றாங்க. அதை தவிர நீங்கள் என்ன எப்படி கேள்வி கேட்டீங்களோ அதே போல ஹிண்டன்பர்கை பற்றி அவர் கருத்து சொல்ல வேண்டும், கூண்டா சட்டத்தை பற்றி அவர் கருத்து சொல்ல வேண்டும், காவேரியை பற்றி கருத்து சொல்ல வேண்டும், ஜிஎஸ்டியை பற்றி கருத்து சொல்ல வேண்டும், என்கவுண்டர் பற்றி கருத்து சொல்ல வேண்டும், கூலிப்படைகளை பற்றி கருத்து சொல்ல வேண்டும். அதனால பல விஷயங்களை பற்றி அவர் கருத்து சொல்ல வேண்டும். இப்ப நீங்க தான் சொல்லிருக்கீங்களே மாநகர ஆட்சி ஆயிருக்கு ஒரு பகுதி, அதை பற்றி அவர் கருத்து சொல்ல வேண்டும். கருத்து சொல்லதான் அவருடைய நிலைப்பாடு என்ன என்று நமக்கு புரியும். அதற்கு பின்னர் தான் என்னால் அவரை பற்றி அவருடைய அரசியல் பயணத்தை பற்றி என்னால் கருத்து சொல்ல முடியும்.